அண்மை செய்தி விழுப்புரத்தில் 100 நாட்கள் வேலை வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆசாத் அலி இணைப்பில் இருக்கிறார். ஆசாத் அலி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். கற்பகம், அதாவது விழுப்புரம் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோடியனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கள்ளிப்பட்டு ஊராட்சியில் தேசிய ஊரக உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தற்போது வரை வேலை வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கொண்டமே ஆனால் ஏப்ரல் மாதம் துவங்கி வரக்கூடிய மார்ச் மாதம் வரை ஓராண்டு என கணக்கிடப்படும். ஆனால் தற்போது வரை ஒரு நாள் கூட இந்த கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்படவில்லை. இது வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு முறை பொதுமக்கள் ஊராட்சி சார்பாக மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் இன்று கள்ளிப்பட்டு ஊராட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கக்கூடியவர் இன்று தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு 45 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க காட்சிகளில் பார்க்கலாம், ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலாக இருபுறங்களும் பேருந்துகள், வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா வளவனூர் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் பொதுமக்களிடையே தற்போது சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆசாத் அலி.